வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்திய முறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மதுரை வரம்புக்குள் வருவதை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு விசாரித்தது எப்படி எனவும், தனி நீதிபதி எப்படி விசாரித்தார் என்றும் தற்பொழுது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக எப்படி உத்தரவு பிறப்பித்தது எனவும் நீதிபதிகள் தற்பொழுது சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கானது உச்சநீதிமன்றம் ஆற்றியதற்கு பிறகு தொடர்ந்து தமிழக அரசிற்கும் அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் பல்வேறு கேள்விகளையும் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் எழுப்பி வந்த நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தின் விசாரணைக்கும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கரூர் காவல்துறையினர் தான் எங்களை வரவேற்றார்கள் என ஆதவர்ஜுனா அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். கரூர் நெரிசல் வழக்கை எஸ்ஐடிக்கு மாற்றிய வழக்கை கிரிமினல் ரிட் வழக்காக விசாரித்தது எப்படி எனவும் உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கையாக வழங்குவதற்கும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக விரைவில் இந்த சிபிஐ விசாரணை துவங்கக்கூடிய நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு இதை மேற்பார்வையிடும் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் விசாரணை வரம்புக்குள் வராத ஒன்றை எப்படி வரம்புக்குள் எடுத்து விசாரணை நடத்தலாம் என்றும் தற்பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பியும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறது.